மகா சிவராத்திரி 2025 எப்போது? இந்த நாளில் என்ன செய்தால் நினைத்தது நிறைவேறும்? மகா சிவராத்திரி என்பது ஒரு வருடத்தில் வரும் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாகும். இந்த நாளில் அனைத்து சிவாலயங்களிலும் சிறப்பு பூஜைகள் இரவு முழுவதும் நடைபெறும். பலர் இந்த நாளில் குலதெய்வ வழிபாட்டினை மேற்கொள்வதையும் வழக்கமாக கொண்டுள்ளனர். குலதெய்வம் தெரியாதவர்கள் சிவனையே குலதெய்வமாக பாவித்து வழிபடுவதும் உண்டு. மகா சிவராத்திரி அன்று சிவபெருமானை வழிபட 30 தேவர்களும் சிவாலயங்களுக்கு வருவதாக ஐதீகம். அந்த சமயத்தில் நாளும் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டால் நமக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசிகளும் கிடைக்கும் என்பதால் தான் மகா சிவராத்திரி அன்று கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய வேண்டும் என்கிறார்கள். மகா சிவராத்திரி சிவபெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களில் முதன்மையாக சொல்லப்படுவது மகா சிவராத்திரி நாளாகும். சிவனுக்குரிய ராத்திரி என்பதால் இதை சிவராத்திரி என்றும், மகா மாதத்தில் வரும் சிவராத்திரி என்பதால் இதை மகா சிவராத்திரி என்றும் சிறப்பித்து சொல்கிறோம். சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே நாம் மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடுகிறோம். இது வழக்கமாக பிப்ரவரி அல்லது மார்ச் மாதங்களில் வரும். அதாவது குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த விரத நாள் கொண்டாடப்படுகிறது. மகா சிவராத்திரி சிறப்புகள்: வாழ்வில் இருக்கும் இருள், தடை ஆகியவை நீங்க வேண்டும் என்பதற்காக இரவு முழுவதும் கண் விழித்து சிவனை நினைத்து தியானம் வழிபடுவதற்கு ஏற்ற ராத்திரியாக சிவராத்திரி கருதப்படுகிறது. சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களும் போற்றி குறிப்பிடுகின்றன. மகா சிவராத்திரி அன்று இரவில்தான் சிவபெருமான் திருத்தாண்டவ நடனம் புரிந்து உலக உயிர்களை படைப்பது மற்றும் அழிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதாக ஐதீகம். மகா சிவராத்திரி அன்று பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்வதால் பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனின் அருளையும் பெற முடியும் என்பது நம்பிக்கை. மகா சிவராத்திரி 2025 எப்போது? இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா பிப்ரவரி 26 புதன்கிழமை வருகிறது. ஒவ்வொரு மாதமும் வரும் சதுர்த்தசி திதியை மகா சிவராத்திரியாக கொண்டாடுகிறோம். பிப்ரவரி 26 காலை 10:18 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 27 காலை 9 மணிக்கு வரை சதுர்த்தசி திதி உள்ளது. பிப்ரவரி 27 தான் மகா சிவராத்திரி நாளாக கணக்கில் எடுத்துக் கொள்ள வேண்டும். ஆனால் மகா சிவராத்திரி வழிபாடு என்பது இரவு நேரத்தில் நடைபெறும் வழிபாடு ஆகும். அந்த முறைப்படி பார்த்தால் பிப்ரவரி 26 அன்றிரவுதான் சதுர்த்தசி திதி உள்ளது. இதனால் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் பிப்ரவரி 26 அதிகாலையிலேயே விரதத்தை துவக்கிவிட வேண்டும். அன்று பகல் முழுவதும் விரதம் இருந்து பிப்ரவரி 26 அன்று இரவு கண் விழித்து சிவ பூஜை செய்ய வேண்டும். பிப்ரவரி 26 அன்று இரவு நடைபெறும் 4 கால பூஜையில் கலந்து கொண்டு ஈசனை மனதார வழிபட வேண்டும். பிப்ரவரி 26 அன்று இரவு முழுவதும் கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவர்கள் முடிந்தவரை சிவ நாமங்களை உச்சரித்தபடி இருப்பது சிறப்பு. திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாம். திருமணமாகாத பெண்கள் மகா சிவராத்திரி விரதம் இருந்து வழிபட்டால் மனதிற்கு விருப்பமானவரே கணவராக அமைவார் என்பது நம்பிக்கை. மற்றவர்கள் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தும் வில்வ இலை படைத்தும் பழங்கள் மலர்கள் படைத்து வழிபடுவதால் சிவனின் அருளை பெற முடியும். மனதார சிவனை வழிபடுபவர்களுக்கும் மகா சிவராத்திரி விரதம் இருப்பவர்களுக்கு உதவி செய்பவர்களுக்கு சிவனின் அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். ஓம் நம சிவாய. மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.